அனுமான வயது சான்றிதழ் என்ன இது புதிய ஒரு சொற்பிரயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இலங்கையில் அனுமான வயது சான்றிதழ் எடுக்கக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அனுமான வயது சான்றிதழ் அப்படின்னு சொல்றது பிறப்பு சான்றிதழ் இல்லாத ஒருவருக்கு அவருடைய பிறப்பை அல்லது வயதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று பத்திரம் அனுமான வயது சான்றிதழ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அனுமான வயது சான்றிதழை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கான விதிமுறைகள் நடைமுறைகள் எவ்வாறு காணப்படுது, இது தொடர்பான விரிவான காணொளிக்கு செல்றதுக்கு முன்னர் நீங்கள் நமது டிவி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒருத்தராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரியான பல விடயங்கள் அடங்கின காணொளி, அதே போல் நாட்டு நடப்புகளை கொண்டு வர்ற செய்திகளையும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக அறிந்து கொள்ள முடியும். சரி, நான் உங்கள் ராசலிங்கம் ரவிரகு. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். அனுமான வயது சான்றிதழ். அனுமான வயது சான்றிதழ் என்ற ஒரு விஷயம் இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணமாக காணப்படுது. பிறப்பு சான்றிதழ் இல்லாத நபர் ஒருவர் அவருடைய பிறப்பை அல்லது தன்னுடைய வயதினை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக இலங்கை அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆவணத்தை யார் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய பிறப்பை உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கான பிறப்பு சான்றிதழ் பெறாத ஒரு நபர் தன்னுடைய வயதை காலம் தாழ்த்தி தன்னுடைய பிறப்பு சான்றிதழையும் பெறாத ஒருவர் தன்னுடைய வயதினை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக இந்த அனுமான வயது சான்றிதழை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் பார்த்திருக்கிறோம். பிறப்பை எப்படி பதிவு செய்யணும், அப்படி பதிவு செய்ய தவறுற பிறப்புகளை எப்படி காலம் தாழ்த்தி நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம், இது போன்ற பல விடயங்களை நீங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் பார்த்திருப்பீங்க ஆவணம் செய்வோம் தொகுப்பில். இன்றைய தொகுப்பில் இவ்வாறான நடைமுறைகளையும் தாண்டி ஒருத்தர் தன்னுடைய பிறப்பை பதிவு செய்யாமல் நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு பிறகு தன்னுடைய ஏதேனும் ஒரு தேவையின் நிமித்தம் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அனுமான வயது சான்றிதழ் என்ற ஒரு ஆவணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்றதுக்கான நடைமுறை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் இந்த ஆவணத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றதை கவனத்தில் கொள்ளணும். இதற்கு முதல் தகுதியுடைய பிரஜை யாருக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லையோ அந்த நபர் தனக்கான அனுமான வயது சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி பெற்ற ஒரு நபராக கருதப்படுகிறார். அவர் சுயமாக இதற்காக விண்ணப்பம் செய்யலாம் அல்லது அவருடைய பெற்றோர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அப்படியும் இல்லாத சந்தர்ப்பத்தில் சட்டபூர்வமான பாதுகாவலர் ஒருத்தர் ஒரு நபருக்கான அனுமான வயது சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். இந்த விண்ணப்பங்களை நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துக்கு தான் சமர்ப்பிக்கணும். அதனூடாக அவங்க பதிவாளர் நாயகம் திணைக்களத்தோட தொடர்புகளை மேற்கொண்டு உங்களுக்கான அனுமான வயது சான்றிதழை அவங்க பெற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அனுமான வயது சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. அதில் ஒரு விஷயம், உங்களுடைய பிறப்பு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை, அதாவது இலங்கை அரசாங்கத்துக்குள்ள அரச பொறிமுறைக்குள்ள உங்களுடைய பிறப்பு பதிவு செய்யப்படவில்லை அப்படின்றத உறுதிப்படுத்தினா மாத்திரம்தான் உங்களுக்கான அனுமான வயது சான்றிதழ் கிடைக்கும். அதற்காக நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய பிறப்பு பதிவு செய்யப்படலை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கான தேடுதல் ஆவணத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். உங்களுடைய அனுமான பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய விண்ணப்ப படிவத்தில் முதலாவது இணைப்பாக பிரகடன பத்திரம் இருக்கணும். அதோடு சேர்த்து தேடுதல் இல்லை அப்படின்ற ஒரு படிவத்தையும் நீங்கள் இதில் இணைத்து கொள்ளணும். இந்த தேடுதல் இல்லை அப்படின்ற படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு சாதாரணமாக நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு பிறப்பு சான்றிதழ் ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்கு அதன் பிரதிகளை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுவீங்க. அதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்குற நேரம் அவங்க பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்து இருந்தால் உங்களுக்கான பிறப்பு சான்றிதழை விநியோகிப்பாங்க. அப்படி இல்லைண்டா இல்லை அப்படின்றத அவங்க உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்ப படிவத்தில்
அரசாங்கத்தில் பதிவு செய்து தருவாங்க. இதற்கான காரணத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை செய்யும் போது அதனை பெற்றுக்கொள்றதுக்கான கால எல்லையும் மிக குறுகியதாக இருக்க போகுது. ஆகவே நீங்கள் தேடுதல் நடவடிக்கையின் போது தேடுதலில் உங்களுடைய பிறப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை, இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற அந்த இல்லை என்ற அந்த விண்ணப்பத்தையும் நீங்கள் உங்களுடைய அனுமான வயது சான்றிதழுக்கான விண்ணப்பத்தோட இணைக்கணும். அது இல்லாமல் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆவணம் இருக்கணும். அதனை தவிர்த்து உங்களுடைய சத்திய கடதாசி அப்படின்றது இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே நீங்கள் தான் விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய பிறப்பு பதிவு செய்யப்படலை, இலங்கை அரசாங்கத்தில் இலங்கை அரச பொறிமுறைக்குள்ள உங்களுடைய பிறப்பு பதிவு செய்யப்படலை அப்படின்றத நீங்கள் சத்திய பிரமாணம் செய்யக்கூடிய கடிதம் ஒன்றை கட்டாயம் சமர்ப்பிக்கணும். அது மாத்திரமின்றி நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கிராம உத்தியோகஸ்தருடைய நற்சான்று பத்திரமும் இதனோட இணைக்கிறதும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல உங்களுடைய நீங்கள் இப்போ பாடசாலையில் கல்வி கற்றிருக்கக்கூடும் எந்த நபராக இருந்தாலும் ஆரம்ப கல்வின்றது கட்டாயமான ஒரு விஷயம். ஆகவே ஆரம்பத்தில் நீங்கள் படித்த பாடசாலையில் இருக்கலாம் அல்லது நீங்கள் இடைநிலை கல்வியோட இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் கல்வி கற்ற பாடசாலையில் உங்களுடைய பதிவை உறுதி செய்யக்கூடியதற்கான பாடசாலை பதிவை உறுதி செய்யப்படக்கூடியதற்கான ஆவணமும் குறித்த விண்ணப்ப படிவத்தோட நீங்க பூர்த்தி செய்து உங்களுடைய பிரதேச செயலகத்துல குறித்த கர்மபீடத்துக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கான அனுமான வயது சான்றிதழ் கிடைக்கப்பெறும். ஒரு சிலருக்கு சில சந்தர்ப்பங்கள் கேள்விகள் எழும்பலாம். பிறப்பு சான்றிதழுக்கும் அனுமான வயது சான்றிதழுக்கும் வித்தியாசங்கள் காணப்படும். ஆகவே அனுமான வயது சான்றிதழை வைத்து அதுக்கு அடுத்தபடியான ஏனைய உத்தியோகபூர்வ ஆவணங்களை பெற்றுக்கொள்றதுக்கான சாத்தியங்கள் காணப்படுதான நிச்சயமாக இருக்கு. இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய பிறப்பு பதிவு செய்யப்படலை அப்படின்றத உறுதி செய்து உங்களுக்கான ஒரு அனுமான வயதை உறுதிப்படுத்தி தர்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஆவணம் பிறப்பு சான்றிதழுக்கு நிகராக பார்க்கப்பட்டு அதனை பயன்படுத்தி உங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் அதே போல கடவுச்சீட்டு போன்ற ஏனைய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆவணங்களை பெறுறதுக்கு இதனை நீங்க பயன்படுத்தலாம். ஆகவே இன்றைய காணொளியில் அனுமான வயது சான்றிதழை எப்படி பெற்றுக்கொள்றது என்பது தொடர்பில் பார்த்திருந்தோம். இனிவரும் காணொளிகளில் தொடர்ந்தும் இதனோட தொடர்புபட்ட இன்னும் மேலும் பல விடயங்கள் இருக்குது. அதனையும் நாங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு ஆவணம் செய்வோம் தொகுப்புல மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களோடு இணைந்து கொள்வோம். ஆகவே நீங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு திரையில காணப்படக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போல நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்துக்குள்ளையும் பிரவேசிப்பதனூடாக நீங்க எங்களுடைய இந்த மேலதிக தகவல்கள் அடங்கின தொகுப்பை பார்வையிட முடியும். அதே போல பதிவாளர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியும் இதனோட நாங்கள் இணைத்திருக்கிறோம். திரையில் காணக்கூடியதாக இருக்கும். அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள்ளும் சென்று நீங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.